yeah, I'm zipping through the streets. Conjure my close to my curvy sweet. Sight full of trees, my eyes to freeze, my heart is please. I'm locking keys, don't tell me sleep, my baby breeze. I'm on my knees, accept me please. I won't force you beyond, you just kissing on my cheeks. We shall live together happy, all years and months and weeks. வணக்கம் நான் ஷோபா வாசன் எஸ்பிசி பார் மாசன் மிஸ்டர் ஃபாதர் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ MCU யூனிவர்ஸில் அடுத்த படமான அயன் மேன் 2 பார்த்துட்டேன் அண்ட் அதோட தாட்ஸ் ஷேர் பண்ண வந்திருக்கேன். பேசிடலாம், கதைக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். எனக்கு புரிஞ்சது ரைட்டாக தப்பான்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறேன். எனக்கு புரிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோனி ஸ்டார்க் நம்ம ஹீரோவான அப்பாவான ஹவர்ட் ஸ்டார்க்கும் இவான் வான்கோ அப்படிங்கிற நம்ம வில்லன் அப்பாவான ஆண்டன் வான்கோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஆர்க் ரியாக்டர் டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் இதை கண்டுபிடிச்சிருந்தாலும் ஒருத்தர் இதை நல்ல பர்பஸ்க்கு யூஸ் பண்ண ஆசைப்படுறாரு அண்ட் நம்ம வில்லன் ஆண்டன் வான்கோ வந்துட்டு இந்த கணத்துக்காக யூஸ் பண்ண ஆசைப்படுறாரு. இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டோனி ஸ்டார்க் கூட அப்பா வந்து இவர் நாட்டை விட்டே வெளியே அனுப்புற மாதிரி பண்ணிடுறாரு. அண்ட் அவரோட நாடு ரஷ்யாவுக்கு திரும்பி போனதுக்கப்புறம் அங்கேயும் அவங்கள வந்துட்டு புறக்கணிச்சிடுறாங்க. உன்னால எந்த பிரயோஜனம் இல்லை, நீ வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சைபீரியாங்கிற ஊருக்கு அனுப்பிச்சுட்றாங்கன்னு நினைக்கிறேன். பேசிக்கலி அந்த மனுஷன் இவ்வளோ கண்டுபிடிச்சு நம்மளால அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியலைங்கிற டிப்ரெஷன்லேயே சரக்கடிச்சு அப்படியே ஃப்ளாட் ஆகி கடைசியில் செத்தே போயிடுறாரு. எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பையனான இவன் வாங்கும் இந்த ஸ்டார்க் ஃபேமிலியை பழி வாங்க வராரு. கரெக்டாக இதுதான் கதைக்கிழமை இல்லையா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீ மட்டுமாடா அந்த டெக்னாலஜி வச்சு அயன்மேன் சூட் கண்டுபிடிப்பேன், இருறா நானும் அந்த டெக்னாலஜி வச்சு கண்டுபிடிப்பேன், எங்கள் அப்பாட்ட அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்குது, அதை வச்சு நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த விப்ளாஷ் மாதிரி ரெடி பண்ணிட்டு வராரு. அது ஒரு மாதிரி பண்ணுறாரு. அதான் பேசிக்கலி ரிவெஞ்ச் ஸ்டோரி. இதுதான் கதைக்கிழமை அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. நான் வேறு எதாவது மிஸ் அவுட் பண்ணுறேன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறேன். ஹேவிங் செட் தட் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிங்கன்னா, ஐ டெல் யூ திஸ் அயன்மேன் 1 பார்த்து நான் வேறு லெவல் ஹைப்பில் தான் அயன்மேன் 2 என்டர் பண்ணேன். கொஞ்சம் லேட்டாக தான் வரும்னு நினச்சி, பட் டக்குன்னு அடுத்த 3வது படமே அது வந்தவொன்னே வந்து வேறு லெவல் ஹைப் தான் போனால். அது ஆல்சோ அந்த கிரெடிட்ஸ் போடும் போதே வாய்ஸ் ஓவரில் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸோட அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பேசிட்டு அயன் மேன் சொன்னதெல்லாம் வரும்போது வேறு லெவல் சம்பவமாக இருக்கும் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோனில் தான் நான் என்ட்ரு ஆனேன். பட் ஹேவிங் செட் தட் படம் முடிஞ்சோன்னா அதே ஃபீலிங் எனக்கு இருந்துச்சானா எனக்கு கொஞ்சம் ஆக்சுவலாக டவுனாக தான் ஃபீல் ஆச்சு. ஐ வாஸ் லைக் ஓகே அப்படிங்கிற மாதிரி மிக்சட் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுச்சா இல்லை உங்களுக்கு அப்படி தான் தோணுச்சாங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ஏன் கொஞ்சம் டவுனாக தோணுச்சுன்னா, ஆல்மோஸ்ட் 2 மணி நேரம் படத்தில் 1.25 மணி நேரம் கிட்ட பேசிட்டு மட்டும் தான் இருந்தாங்க. ஏதோ சின்ன பேசிட்டு இருக்காங்க, ஏதோ சில கிறுக்கத்தனம் நடக்குது, நிறைய லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி ஏன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வேற லெவல் இருந்துச்சு. ஸ்டார்டிங் சீனில் அந்த ஃபைட் சீக்வன்ஸில் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அந்த சூட்டை கண்டுபிடிக்கிறது, சண்டை போகிறது அப்படி இப்படி சொல்லிட்டு தப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டப்பன்னு அடுத்தடுத்து போயிட்டு இருக்கும். அந்த ஃப்ளேர், இவரோட கேரக்டர் அந்த ஃப்ளேர் அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இதுலேயும் இருந்துச்சு அந்த ஸ்டார்டிங்கில் அந்த செனட்டர் சீக்வன்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு மாதிரி கெத்தா ஸ்டைலாக பார்த்தா முடியாதா, சூட்லாம் கொடுக்க முடியாது, என்னோட தான் நான் தான் காப்பாற்றுங்கிற மாதிரி ஜோனு. அப்புறம் வந்து இறங்கின அந்த பேச எக்ஸ்போ பற்றி பேச அதெல்லாம் ஒரு மாதிரி ஃப்ளேரில் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சாரை கடிச்சிட்டு அவர் சாக போகிறாருங்கிற டிப்ரெஷன்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணிருக்காங்கலாம் ஓகே. பட் ஓவராலாகவே நிறைய பேசிகிட்டே இருந்த மாதிரி தோணுச்சு. அவராகட்டும், இந்த வில்லன் ஆகட்டும், அப்புறம் இன்னொரு கேரக்டர், அந்த கேரக்டர் எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல. அதுக்கு எதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த ஜஸ்டின் ஹேமர் வெப்பன் சப்ளையர் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இருந்தார். அது கான்ட்ராக்ட் என்ன ஒன்றுங்க, அந்த மனுஷனோட டெசிக்னேஷனுக்கும் அவர் பண்ணுற வேலைக்கும் சம்மதமே இல்லை. அண்ட் அவர் வந்துட்டு சும்மா லைட்டாக வெறுப்பேற்றிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஐ வாஸ் லைக் வை வாட் இஸ் திஸ் கேரக்டர் ஆல் அபவுட் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு அந்த கேரக்டர் பேசிக்கலாக. ஸோ பேசிக்கலாக என்ன சொல்ல வரேன்னா, டூ மச் ஆஃப் டாக்கிங் அரவுண்ட், டூ மச் ஆஃப் கூஃபிங் அரவுண்ட் அண்ட் நிறைய பண்ணியிருக்கலாமோ பட் ஆனால் மிஸ் அவுட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோனில் தான் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு ஒன்று. அண்ட் நான் லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ்னு சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எப்படி வந்துட்டு அந்த நாள் இப்போ தூக்கிட்டு நேரம் அந்த ட்ராக்குள்ள வந்துடுறான். அந்த அயன்மேனுங்கிற கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவர் அந்த ரேஸ் ஓட்டுற மாதிரி இருக்குது. திடீர்னு கடைசி நேரத்தில் தான் போயிட்டு அவர் ஜம்ப் பிடிச்சி அவர் நான் ஓட்டுறங்கிற மாதிரி போகிறார். ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி வேறு டிரைவர் ரெடி ஆகிட்டு இருப்பான், இவர் திடீர்னு போடுவார். அப்படி இருக்கும் போது எப்படி இவர் அதை தெரிஞ்சுக்கிட்டே வருவான்னு தெரிஞ்சு இப்போ தூக்கிட்டு உள்ளே போனாருங்கிறது எனக்கு தெரியல. அது ஒரு லாஜிக்கல் லூப் ஹோல் ஆச்சு. ரெண்டாவது வந்து அந்த சூட்டு மாட்டிகிட்டு இருக்கும் போது அதுக்கு அந்த ஃபார்மேஷன்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் அது வரைக்கும் சரக்குன்னு இப்போ வீசிட்டு இருந்தாலும் அவர் அந்த சூட்டு மாட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வீசினது இங்கே கொஞ்சம் அந்த நம்ம தமிழ் படத்துலலாம் வெயிட் பண்ணுவோம் தெரியுமா, அந்த குச்சி அடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்புற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அடுத்தால அடிக்க வருவோம். ஸோ அந்த மாதிரிலாம் லைக் இந்த அயன்மேன் மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ படத்தில் இந்த மாதிரி சில சீக்வன்சஸ் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு எனக்கு. ஆல்சோ அந்த வில்லனை பற்றி நான் சொல்கிறேன்னு சாரி அது மட்டும் மறந்துட்டேன். அந்த விப்ளாஷ் வச்சு வந்தப்போ ஸ்டார்டிங்கில் செம கெத்து ஆகிட்டு இருந்தாரு. அந்த கடைசி கிளைமேக்ஸில் அந்த ஹேக் பண்ணி விட்டு ஒரு வேலை வைப்பார். அதெல்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. செம்ம ஸ்ட்ராங் வில்லன்றா சம்பவம்டா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே ஹைப் பண்ணேன். சரி இவ்வளோ நேரம் பேசினதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து வேறு மாதிரி ஒரு ஹைப் பண்ணி நம்மளை ஒரு மாதிரி என்டர்டெயின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற சொல்ல தான் நான் இருந்தேன். பட் கடைசியில் பார்த்தா அந்த வில்லை வந்த உடனே வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது, பொசுக்குன்னு அந்த 2 பேரும் அந்த கையிலேருந்து அந்த வடி கால் அதை அனுப்பிச்சு 2 பேரும் அது எனக்கு ஒன்று தோணுச்சு. இது எனக்கு தோணுச்சு இது அகேன் அதிக பிரசிக்கத்தனமாக கூட இருக்கலாம். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸ்டார்டிங்கில் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க தெரியுமா, அந்த ஆளை கேள்வி ஐயோ எத்தனை கேள்வி வருது ஒன்றா பிடிக்க ஏங்க ரோடிங்கிற கேரக்டரை மாற்றினாங்க அது சொல்லுங்கள் சரியா. ரோட்ஸ் கேரக்டர் வந்து வேற ஆள் தான் இருந்தார்.
அவர் கேரக்டரை ஏன் மாற்றினாங்கிற கேள்வி எனக்கு அது வேறு டவுட். அது நான் கேட்கணும்னு வச்சேன், ஃபஸ்ட்டே கேட்கணும்னு வச்சேன், மறந்துட்டேன். டக்கு என்ன பேச வருது. ஸோ அது ஒரு டவுட். பட் ஹை செட் இந்த 2 பேரும் ஒரு சூட் போட்டு வந்து இவர் அயன்மேன் சரக்கு போட்டு ஆடிட்டு இருக்கும்போது இவர் நிறுத்துறதுக்காக இவர் வருவார் தெரியுமா. ஸோ அந்த இடத்துல சண்டே ஆகும் போதே இந்த 2 பேரும் இந்த கிளாஷ் பண்ணி டமால் வெடிச்சிருவாங்க. அதை பண்ணாமல் வச்சிருந்து கிளைமேக்ஸில் மட்டும் அது ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு வேறு மாதிரி இம்பேக்ட் க்ரியேட் ஆகிருக்குமோங்கிற மாதிரி தோணுச்சு. ஏற்கனவே அது ரிவீல் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒரு இந்த 2 பேர் இருந்தால் அது பயங்கரமான இம்பாக்ட் ஆகுங்கிற மாதிரி. ஸோ அதை வச்சு வில்லனை பொட்டுன்னு போட்டு தள்ளிட்டாங்க. அப்படியே இவ்வளோ நேரம் பில்டப் போட்டு வேறு லெவலில் பண்ணியோனா இல்லைனா பொசிஷன் செய்து போயிட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் ஆச்சு. ஹேவிங் செட் தட் எனக்கு ஹை பாயிண்ட்ஸ் பயங்கரமாக சில விஷயங்கள்லாம். ஒன்று வந்து நம்ம நிக் ஃபியூரியோட என்ட்ரி அண்ட் ஏஜென்ட் ரோமனாஃபோட ரிவீல். அது நான் எதிர்பார்க்கவே ஏன் இந்த பொண்ணு முறைச்சு ஸ்கார்லெட் ஜான்சன் கேரக்டர் வந்துட்டு எனக்கு வந்தோடனே ஏதோ சம்பவமாக இருப்பாங்க. ஏன்னா முறைச்சு பார்த்துருந்தாங்க ஒய் அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு. பட் இவங்க வந்து நிக் ஃபியூரி சொல்லி தான் இங்கே வந்தாங்கிறத பார்க்கும்போது வேறு லெவல் ஹையாக இருந்துச்சு. அது எனக்கு ஓகே ஐடென்சி தர் கமிங் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒன்று அது செம சர்ப்ரைஸ் ஃபேக்டர். ரெண்டாவது வந்துட்டு அந்த சட்டிலான அந்த கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டை ரிவீல் பண்ணது அதெல்லாம் தியேட்டரில் வேறு லெவல் சவுண்டாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது ஒரு பக்கம். அந்த கடைசியில் அந்த எண்டிங்கில் அந்த தார் மேட்ரு அதெல்லாம் அல்டிமேட்டு. அடுத்த படம் தார் தான் வருது. ஸோ அதெல்லாம் பார்த்தேன், இப்போ தான் பார்த்தேன். அது செம. அந்த கால்சன்கிற கேரக்டர் மட்டும் கொஞ்சம் யார் என்னங்கிறத சொல்லுங்கள். ஏதோ சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆவார், மறந்து போச்சு எனக்கு. அவர் நம்ம நிக் ஃபியூரிக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஏதோச்சா இல்லை அவர் ஏதாச்சும் சம்பவம் பண்ணுவாரனால பின்னா ஏதாச்சும் சூப்பராக பண்ணுவார்னா ஸ்பாயிலர் சொல்லிடாதீங்க. பட் அவர் ஒரு பயங்கரமான கேரக்டருங்க அப்படிங்க மட்டும் சொல்லுங்கள் சரியா. ஸோ அது சொல்லிக்கிறேன். அப்புறம் அது பிடிச்சிருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் அந்த குளோப் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு நடுவில் பூந்து டப்படப்படப்பன்னு எல்லாத்தையும் வெடிக்க போகிறோம். அது வேறு லெவல் மாசாக இருந்துச்சு. அண்ட் கடைசி கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் அந்த 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 லேசர் திங் அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ பேசிக்கலி ஃபார் மீ Iron Man 2 was definitely a good watch, but Iron Man 1 was like அது வேறு மாதிரி ஒரு ஜோனை செட் பண்ணதுனால Iron Man 2 வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இது pretty much my thoughts. பட் ஹேவிங் செட் தான் நான் சொன்ன மாதிரி தாருக்கு நான் வெறித்தனமாக செய்யறதுக்கு அந்த ஹேமரை பிடிப்பார். அது வேறு லெவல் பவர்ஃபுல்லுங்கிற மட்டும் தெரியும். அந்த ஹேமரை அவர் மட்டும் தான் தூக்க முடியுங்கிற மாதிரி ஒரு சொல்லுவாங்க. ஸோ ஐம் எக்ஸைட் டு சி வேர் திஸ் கோஸ். எனக்கு வேறு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பார்த்துல அந்த அவெஞ்சர்ஸ் இனிஷியேட்டிவ்ல வந்துட்டு அது அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும்போது பார்க்குறேன். எனக்கு பார்க்க வேறு வேலை செய்யறதுக்கு இந்த நிக் ஃபியூரி மனுஷன் வந்து அங்கங்கே தான் வராப்பில். ஆனால் வந்தால் ஒரு சம பண்ணி விட்டு டக்குன்னு கிளம்பி போயிட்டே இருக்காரு அப்படி. அண்டு அடுத்தடுத்து 2-3 படத்தில் வந்துட்டு அவெஞ்சர்ஸ் இனிஷியேட்டிவும் வரும்னு நினைக்கிறேன். அவெஞ்சர்ஸுங்கிற ஃபஸ்ட்டு படமும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு வேறு லெவல் எக்ஸைட்டாக இருக்கேன். தார், கேப்டன் அமெரிக்கா அண்ட் தென் தி அவெஞ்சர்ஸ் நினைக்கிறேன், ஐ எம் நாட் ராங். ஸோ ஐ ஆம் ஒரு நிமிஷம் ஃபேஸ் பண்ண தானே. ஆமாங்க, தார், அடுத்து கேப்டன் அமெரிக்கா, மார்வெல்ஸ் த ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸ். ஓகே, அதோட ஃபேஸ் 1 முடியுது. எக்ஸைட்டட் ஃபார் திஸ். ஐ எம் பம்ப்ட் அப். ஸோ யா, எனக்கு இப்படி தோணுது கரெக்டாக தப்பா. அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி Iron Man 2 பார்த்தோன்னா கொஞ்சம் லைட்டாக ஏன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சாங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். ஹேவிங் செட் தட் அடுத்தடுத்த படங்கள் பார்த்து நான் ஒன்றா சொல்கிறேன்னு சொல்லி பேசிக்கிறேன். திஸ் இஸ் மை தாட் ஆன் Iron Man 2. உங்கள் தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஏதோ நான் டீட்டெயில்ஸ் மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லி எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் ஸ்பாயிலர்ஸ் கொடுக்காம. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் கூட சீக்கிரம் சரிங்களா, மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.